வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். மகா சிவராத்திரி எதற்காக கொண்டாடுகிறார்கள் என்று நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று ஈசனுக்கான நாள். ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் சதுர்த்தி திதியில் அமாவாசைக்கு முந்தைய இரவு கொண்டாடப்படுகிறது இந்த மகா சிவராத்திரி. அன்று முழுவதும் நாம் விழித்து கொண்டு உபவாசம் இருந்து இறைவனுக்காக ஒவ்வொரு ஜாமத்திலும் ஈசனுக்கு அபிஷேகம் செய்து, அதோடு மட்டுமல்லாமல் ஆடலும் பாடலும் இறைவனது நாமமும் சொல்லிக்கொண்டு ஒரு திருவிழா போல கூட்டமாக சேர்ந்து கொண்டாடுகிறோம். ஈசன் அமைதியானவர், தியானத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருப்பவர். அவரை இத்தனை சத்தமாக ஏன் வைத்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிந்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதற்கு சில புராண கதைகள் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்க்கடல் கடையும் பொழுது ஆலகால விஷம் வெளியே வந்தது. அந்த விஷம் உலகம் முழுவதும் பரவினால் உலகம் இருக்கும் இடம் தெரியாமல் மறைந்து போய் அழிந்து போயிருக்கும். அந்த மொத்த விஷத்தையும் இறைவனே வாங்கி அருந்திவிட்டார். அது உள்ளே செல்லாதவாறு பார்வதி தேவியும் ஈசனின் கழுத்தை இறுக பிடித்து கொண்டார். அவர் தன்னை மறந்து அந்த விஷத்தை துளியாது விழுங்கிவிட்டால் அவருக்கு ஏதாவது துன்பம் வந்துவிடும் என்று நினைத்து பார்வதி தேவியும் அந்த கழுத்தை விடாமல் பிடித்து கொண்டார். அந்த விஷம் அவருடைய கழுத்திலேயே நின்று நீலகண்டனாக ஈசன் மாறியதற்கு இதுதான் காரணம். ஒவ்வொரு மனிதனும் அன்று இரவு முழுவதும் உறங்காமல் ஈசனையும் உறங்க விடாமல் அவருக்காக விரதமிருந்து அன்று இரவு முழுவதும் விழித்து அவருக்காக ஆடலும் செய்கிறார்கள். இறைவன்தானே இந்த விஷம் அவரை எப்படி அழைக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஒரு மனிதன் சாப்பிடும் அளவு விஷமல்லைங்க, உலகமே விழுங்கி அழிக்கக்கூடிய விஷம். அத்தனை ஆற்றல் மிகுந்த விஷத்தை அருந்திய இறைவனை சிறு பக்தி என்னும் அன்பால் நாம் கட்டுப்படுத்துகிறோம். இதனால் இறைவன் நீலகண்டன் மகிழ்ந்து நமக்கு ஆசிர்வதித்தால் அதனால் நாம் நன்றாக இருப்போம் என்ற நம்பிக்கையும் அன்று இருக்கிறது. இந்த நேரம் நாம் பகீரதனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இவன் ராமனின் வம்சத்தை சேர்ந்தவர். இவர் கங்கையை பூமிக்கு எப்படியாவது அழித்து வந்து பூமியில் இருக்கும் பாவங்களை தொலைக்க வேண்டும் என்று நினைத்து பல்லாண்டு காலம் தவமிருந்து அந்த கங்கையை அழைத்து கொண்டிருந்தார். இதற்காக அவர் யார் யாரிடமோ சென்று அவர்கள் சொல்லிய தவத்தை எல்லாம் செய்து விடாமுயற்சியால் அந்த கங்கையை அழைத்து கொண்டு வந்து விட்டார் கம்பீரமாக. அந்த கங்கை எங்கே இருக்கிறது என்று தெரியுமா? ஆகாயத்தில். அதன் பெயர் அப்பொழுது ஆகாய கங்கை. கங்கைக்கு கோபம். நான் நிம்மதியாக தேவலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த பூமியில் பாவம் செய்தவர்கள் இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? அதற்காக ஆகாய கங்கையாக பெருமையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை பூமிக்கு அழைக்கிறாயா என்று கோபம் வந்து ஆகாயத்திலிருந்து இந்த கங்கை பொங்கி கீழே வந்து பூமியை தாக்க நினைத்து விட்டாள். இதை அறிந்து கொண்ட ஈசன் அவளது கோபத்தை அடக்கி அதை தன் தலையில் சுமந்து மெதுவாக அனுப்பி வைத்தார். அவர் மெதுவாக அந்த கங்கை நீரை அனுப்பியதால்தான் இந்த புண்ணிய பூமி நமக்கு கிடைத்தது. அதற்கு நாம் ஈசனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அது நடந்ததும் மகா சிவராத்திரி நன்னாளில்தான். வேறு சந்தர்ப்பமும் இருக்கிறது. சிவராத்திரியில் அவரை மகிழ்விக்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பூமிக்கு புண்ணியத்தை கொடுத்தது, ஆலகால விஷத்தை பருகியது. அதே போல மார்கண்டேயன், உங்களுக்கு மார்கண்டேயனை பற்றி தெரியும். என்றும் 16 இவனுக்கு இறப்பு நிச்சயிக்கப்பட்டு யமன் கொல்வதற்காக பாசக்கயிறை வீசும்பொழுது அவன் ஈசனிடம்தான் ஓடி வந்து கட்டிப்பிடித்தான். ஈசனும்
அவனை காப்பாற்ற காலனை எட்டி உதைத்து அவனுக்கு மரணமே கிடையாது என்றும் 16 என்ற வரத்தை கொடுத்தார். அது நடந்ததும் இன்றுதான். இன்று நாம் விரதமிருந்தால் நம்முடைய ஆயுள் அதிகரிக்கும். யமன நம்மை நெருங்க பயப்படுவார். இதுபோல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்து போகும். ஈசன் புதிய உலகை படைக்க ஒரு ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அது நடந்ததும் இன்றுதான். அப்படி என்றால் நாமும் புதிய உலகை வரவேற்க மகிழ்ச்சியாக இருக்க இந்த நாளை கொண்டாடுகிறோம். இன்று நாம் அப்படி கொண்டாடுவதால் நம்முடைய பாவங்கள் தீர்க்கும். சிவனை நினைத்தால் நமக்கு மோட்சம் நிச்சயம் கிடைக்கும். தவறுக்காக மனம் திறந்து அழுதால் விமோசனம் கிடைக்கும். இறைவனது அருள் நிறைந்திருக்கும். மகிழ்ச்சியாக புதிய உலகை படைத்துவிட்டு பேரானந்தத்துடன் இறைவன் ஆனந்த தாண்டவம் ஆடுவார். அதுவும் சிவராத்திரி அன்றுதான். நாமும் இவருடன் சேர்ந்து ஆடுவதாக நினைத்துதான் ஆடிக்கொண்டிருக்கிறோம். ஈசனின் இந்த நடனம் 5 செயலை குறிக்கிறது. படைப்பு, உலகம் உருவாக்குதல், பாதுகாப்பு, உலகம் நிலைத்திருக்க வைத்தல், அழிவு, பழையதை அழிப்பது, மறைவு, அறியாமை, அருள், ஞானத்தை, விடுதலை. ஆனால் ஆனந்த தாண்டவம் என்பது உலகம் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த மாற்றத்தின் பின்னால் சிவனின் சக்தி இருக்கிறது என்பதை உணர்த்தும் தெய்வீக அர்த்தம் கொண்டது. இதை பஞ்சகிரியா என்று சொல்வார்கள். உபவாசம் இருந்து ஈசனை நினைப்பதால், மகிழ்ச்சியாக நடனமாடுவதால் உள்ளம், உடல், ஆத்மா அனைத்தும் மகிழ்ச்சியாக இருக்கும் நாள்தான் இன்று. இங்கே ஒரு கதையும் சொல்லப்போகிறேன். ஒரு வேட்டைக்காரன் ஒருவன். அன்று முழுவதும் அவனுக்கு வேட்டைக்கு எதுவும் கிடைக்கவில்லை. அங்கே இருந்த வில்வ மரத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு தனக்கு ஏதாவது விலங்கு கிடைக்காதா என்று பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு விலங்கு எதுவும் கிடைக்காததால் உண்ண உணவும் இல்லை. தன் குடும்பம் பசியால் நம்மை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் என்ற நினைவினால் அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் கவலையாக தூங்க முடியாமல் விழித்து கொண்டிருந்தான். அவன் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை வீட்டை நினைத்து அசையும் பொழுது மரத்திலிருந்து அவனை அறியாமல் ஒவ்வொரு வில்வ இலையாக கீழே விழுந்து கொண்டிருந்தது. அவனுக்கே தெரியாமல் செய்த பூஜை. அவன் விழித்ததும் இதனால் அவனுடைய பாவம் அத்தனையும் நீங்கி நல்ல பலன் கிடைத்தது. காலையில் மரத்தை விட்டு இறங்கும்போது ஈசனை அவருக்கு காட்சி கொடுத்து அவனை அடுத்த ஜென்மத்தில் ஒரு அரசனாக பிறக்க வைத்தார். இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது? நாம் எதையும் செய்யாமல் அமைதியாக இறைவனை மட்டும் நினைத்தால் கூட அன்றைய பலன்கள் முழுவதும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இது நடந்ததும் மகா சிவராத்திரி அன்றுதான் ஈசனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் செய்து கொண்ட நாள். எத்தனை மகிழ்ச்சியாக இருப்பார்! அந்த மகிழ்ச்சியை நாம் கொண்டாடுகிறோம். லிங்கோத்பவம். சிவன் முடிவற்ற ஜோதி ரூபமாக உருவான தினம். ஒருமுறை பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் இருவரில் யார் பெரியவர்கள் என்ற போட்டி வந்தது. ஈசன் ஒரு முடிவற்ற ஜோதியாக தூண் போல தோன்றி அதன் முடிவும் ஆரம்பமும் கண்டுபிடியுங்கள் என்று சொல்லும்போது அவர்களால் முடிவும் ஆரம்பமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. விஷ்ணு கீழே தேடிய போதும் நெருப்பாகத்தான் இருந்தது. பிரம்மா மேலே தேடிய போதும் நெருப்புதான் தெரிந்தது. ஆனால் இருவருக்கும் முடிவும் தொடக்கமும் கிடைக்கவில்லை. அப்பொழுது ஈசன் ஜோதி ரூபமாக வெளிப்பட்டு எல்லாவற்றிற்கும் ஆதாரம் நான் தான் என்பதை உணர்த்தினார். இந்த நிகழ்வும் மகா சிவராத்திரி இரவு நடந்ததாக புராணங்கள் கூறுகிறது. இதில் உங்களுக்கு எந்த நிகழ்வு பிடித்திருந்தாலும் அதை நினைத்து நீங்கள் அன்று முழுவதும் கண் விழித்து ஈசனை தியானித்து அவரை சந்தோஷப்படுத்தினால் உங்களுக்கு இதில் இருக்கும் எல்லா பலனுமே தானாக வந்து சேரும். இன்னொரு விஷயமும் இதில் சொல்ல வேண்டும். ஒரு கிராமத்தில் ஒரு சிறுவன் மண்ணில் லிங்கம் செய்து அதை
பூஜை செய்ததை பார்த்து அவனது தந்தை அந்த பூஜையை நிறுத்திவிட்டு மாடு மேய்ப்பதை கவனி என்று சொல்லும் பொழுது அவன் கவனம் திரும்பவில்லை. உடனே அவருக்கு கோபம் வந்தது. அவன் மண்ணில் செய்த லிங்கத்தை காலால் எட்டி உதைக்க வரும்போது அவனுக்கு எங்கிருந்து அந்த கோபம் வந்தது என்று தெரியவில்லை. கீழே இருந்த ஒரு கம்பை எடுத்து அவரது காலை அடித்து விட்டான். இதனால் அவரது தந்தை மயங்கி விழுந்து இறந்தார். ஈசன் எதிரே வந்து தந்தையை இப்படி அடிக்கலாமா என்று கேட்டதுக்கு, என் இறைவனை தொடும் தகுதி யாருக்கும் கிடையாது. என் இறைவனது பொருள் எதுவாக இருந்தாலும், யார் எடுத்தாலும், எவனாயிருந்தாலும் நான் சும்மா விடமாட்டேன் என்று உறுதியாக கூறி, என் இறைவனுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், தடுத்தது என் தந்தையாக இருந்தாலும் கொல்வேன் என்ற சிறுவனை சேர்த்து அணைத்து கொண்டு அவனை தன் அருகே தனது எல்லா பொருளையும் பாதுகாக்கும் பதவியை கொடுத்து தன் அருகே வைத்து கொண்டார். இவர்தான் சண்டேஸ்வரர். இவரும் மகா சிவராத்திரி அன்றுதான் இறைவனுடன் சேர்ந்தார். இந்த சண்டேஸ்வரர் எப்பொழுதும் சிவனை நினைத்து தியானத்தில் அமைதியாக உட்கார்ந்திருப்பார். இவரை நாம் எந்தவித தொந்தரவும் செய்யக்கூடாது. அவரது கவன சிதறலையும் செய்யக்கூடாது. மெதுவாக அவரை சென்று பார்த்து நம் கைகளை விரித்து நான் ஈசனிடமிருந்து எதையும் எடுத்து செல்லவில்லை என்று காட்டிவிட்டு நாம் வந்துவிட வேண்டும். அவரை சிட்டிகை போட்டோ அல்லது கைத்தட்டியோ அழைத்து அவரது தியானத்தை கலைக்கக்கூடாது. அவர்தான் ஈசனின் பொருள்கள் அத்தனையும் காப்பவர். அதனால்தான் நாம் சிவாலயங்களுக்கு போகும்போது அவரை பார்த்து நம் கைகளை விரித்து காட்டுவதற்கு பதிலாக சிட்டிகையும் கையையும் தட்டிவிட்டு வருகிறோம். இதில் எத்தனை நிகழ்ச்சிகள் இந்த மகா சிவராத்திரியில் நடந்திருக்கிறது. இரவு என்பது புனிதமான நேரம். எந்தவித சிந்தனையும் இல்லாத அந்த நேரத்தில் நாம் விரதம் இருந்து கண் விழித்து பக்தியாக இறைவனை வணங்குவது முதலில் நம் மனதை அமைதியாக்கும். மந்திரம் பாடல்கள் சொல்லும்போது கவன சிதறல் இல்லாமல் ஈசன் மீது நமது கவனம் முழுவதும் நிலைத்திருக்கும். கூட்டமாக சொல்லும்போது நம்முடைய பக்தி உணர்வு அதிகரிக்கும். ஈசனின் ஆனந்த தாண்டவத்தை நினைக்கும்போது நம்மை அறியாமல் நாம் ஆடுவோம். இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்தது அனைத்தும் மகா சிவராத்திரி என்று எண்ணும்போது அப்படிப்பட்ட சிவராத்திரியை நாம் ஏன் கொண்டாடக்கூடாது? அதனால்தான் இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரியை யாரும் தவற விடாதீர்கள். நீங்கள் அன்று செய்யும் ஒவ்வொரு செயலும் சக்தி மிகுந்தது. உண்மையான பக்தி இருந்தால் பெரிய சடங்கு எதுவும் தேவையில்லை. சிறிய செயலும் பக்தியுடன் நடந்தால் அதற்கும் அருள் கிடைக்கும் என்பதுக்கு தான் அந்த வேடனின் கதையும் இருந்தது. சிவன் எல்லோருக்கும் சமமான கருணை கடவுள். அதனால் மகா சிவராத்திரி நாளில் ஒரு இலையோ அல்லது ஒரு ஜபமோ ஒரு நல்ல எண்ணமோ கூட பெரிய பூஜையாக கருதப்படும். என்ன தருவான் தில்லை அம்பலத்தான், தன்னையே தருவான் பொன்னம்பலத்தான், பொன்னும் பொருளும் அள்ளி தருவான், உடன் போதும் என்ற மனமும் சொல்லித் தருவான், பேரும் புகழும் பெற்றுத்தருவான், அதன் பின்னே போகாமல் வாழ்வதற்கு வாழ்க்கை பாடம் கற்றும் தருவான், இகலோக வாழ்வில் உடன் இருப்பான், பரலோக வாழ்விற்கு துணை வருவான், அவனே தில்லை அம்பலத்தான் பொன்னம்பலத்தான், அலங்கார பிரியனாய் கோவிலில் அமர்ந்திருப்பான், பரதேசி கோலத்தில் நம்மிடையே கலந்திருப்பான், அவனை தவறாமல் வணங்கி சிவ பூஜையை செய்து வேண்டும் அருளை பெற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் இணைவோம். நன்றி. சாந்தி வெற்றிவேல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.